ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நமக்கு வந்துட்டு கரெக்டாக 6 மந்த் தான் டைம் இருக்குது. இந்த 6 மந்தில் நம்ம போடுற எஃபோர்ட்டில் தான் வந்துட்டு நம்மளை எத்தனை பேர் அவமானப்படுத்துனாங்களோ, நம்ம எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டி இருந்து அதெல்லாம் கடந்து அமைதியாக வந்திருப்போமோ, அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நாள் வந்து இந்த 6 மந்தில் நம்ம போடுற எஃபோர்ட்டில் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற நாள் நம்ம இந்த 6 மந்தில் போடுற எஃபோர்ட்டால் தான் இருக்கும். இல்லை நம்ம இந்த 6 மாதத்தையும் ஒழுங்காக உபயோகப்படுத்தாமல் இருந்தோன்னா திரும்ப வந்து அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க நமக்கு பின்னாடி பேசுகிறத கண்டுக்கிட்டும் காணாத மாதிரி போயிட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த 6 மாதம் நல்லா ஃபுல் எஃபோர்ட் போட்டு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இது வந்துட்டு நமக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாம்லாம் ரிசல்ட் வரதுக்கே 23 மார்ச்சில் தான் வந்துச்சு. ஸோ அதுக்கே வந்து ஒரு 8 மந்த் கிட்ட ஆச்சு. 23 எழுதி 24 தான் ரிசல்ட் வந்துச்சு. அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜாப் போகிறதுக்கு அதுக்கும் வந்து டைம் ஆச்சு. ஸோ அடுத்து வந்து 24 தான் எக்ஸாம் நடந்துச்சு. 24 எக்ஸாம் வச்சு நல்ல வேலை 24 ரிசல்ட் விட்டாங்க. கிடைக்குமோ கிடைக்காதோன்னு அந்த இயர்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 25 நம்மளுக்கு எக்ஸாம் வந்துருச்சு அடுத்து. ஸோ அடுத்து நம்மளுக்கு இது வந்து நமக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. அடுத்து வந்துட்டு புக்கு கூட மாற்றலாம். ஏன்னா 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு புக்கை மாற்றுவாங்க. அந்த மாதிரி மாறுறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு கடைசி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் வந்து தமிழில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருந்திருக்கும் முன்னாடி. ஏன்னா 100 கொஸ்டின் தமிழ்ன்றப்போ இப்போ வந்து இலக்கணம் அப்படின்றதுனால அதை சைட் பை சைடாக பார்த்துக்கிட்டே வந்து மேக்ஸுக்கும் ஜிஎஸ்க்கும் ஃபுல் எஃபோர்ட் போட்டு அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நான் என்ன டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லணும்னு நினச்சேன். நானும் வந்து ஒரு ஆஸ்பரண்ட் தான். எனக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சதை 4 பிகினர்ஸ்க்கு புதுசாக படிக்க வரவங்களுக்கு சொல்லணும், கைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்துட்டு இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்மளுக்கு தெரிஞ்சதை ஒரு 4 பேருக்கு சொல்லுவோம். நம்மளை ஃபாலோ பண்ணி யாராவது 4 பேர் படிப்பாங்க அப்படின்றதோட தான். பட் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு, அதை வந்து எடிட் பண்ணி அதை வந்து கட் பண்ணி கொடுக்குறது, ஒரு விலாக் மாதிரி போடுறது, இதுக்கெலாம் எனக்கு டைமே இல்லை. ஸோ அதனால தான் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 விலாக் போடுறத விட சரி எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு 4 ஷார்ட்கட்டோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினோ போடுறப்போ அது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அந்த விஷயத்த பண்ணணும்னு நினச்சேன். பட் அதுக்கே வந்து எனக்கு டைம் அவ்வளோவா கிடைக்கல. இப்போது வந்து நான் ரீசெண்டாக தான் ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணேன். நான் நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். தேடிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து தமிழில் எது பெஸ்ட்டுன்னு தோணுச்சுன்னா, எனக்கு புக் வைஸ் போகணும் அப்படின்னு தான் தோணுச்சு. நான் அப்படி யாராவது போடுவாங்கன்னு ரொம்ப தேடினேன். பெரிய பெரிய அகாடமி கூட என்ன பண்ணாங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் தான் போட்டிருந்தாங்க. சிலபஸ் வைஸ் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இந்த மாதிரி ஒரு எழுத்து ஒரு மொழி, இலக்கண குறிப்பு, இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து சிலபஸ் வைஸ் தேடி படிக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. அது எப்படி ரிவைஸ் பண்ணுறது எனக்கு புரியவே இல்லை. எந்த மாதிரி இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு, ஏன் இப்படி எல்லா அகாடமியும் இதையே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் நான் தேடின மாதிரி 4CARE அகாடமியில் பாலான்ற சார் வந்து 4CARE அகாடமி நடத்திட்டு வராங்க. அந்த சார் தான் வந்துட்டு புக் வைஸ் போங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்ட்டு புக் வைஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் அதை ஜாயின் பண்ணி லாஸ்ட்டாக கூட 5 தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு முடிஞ்சு. பட் என்னால் வந்து அதை அட்டன் பண்ண முடியல. எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அட்டை 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சிருப்போம். அதை வந்து வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு வரல. அங்கங்கே தேடி படிக்கிறதுக்கு நம்ம 6th ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டு எது சிலபஸில் இருக்கோ அதை படிச்சுட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் ஊற்றுருவோம். ஏன்னா நம்மளால் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ரிவைஸ்டு சிலபஸ் விட்டுட்டு வரப்போகிற ஃபஸ்ட் எக்ஸாம். ஸோ எப்படி கேட்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. சும்மா கண்ணுலையாவது புக்கை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி புக் வைஸே நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு தான் நான் வந்து அந்த பேட்ச் வந்து ஜாயின் பண்ணேன். மத்தபடி எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு அகாடமியுமே வந்துட்டு வாங்குகிற காசுக்கு அவங்களால என்ன வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க தான் செய்கிறாங்க. இப்போ ஒரு 1000 ருபீஸ் வாங்குறாங்கன்னா அதுக்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்குது எல்லா அகாடமி கொடுக்குற டெஸ்ட்டுமே. சந்தோஷ் மணி, கிறிஷோபா, அதுக்கப்புறம் வந்துட்டு துரோணா, இவங்கெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அவங்களோட கொஷின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். சுரேஷ் அகாடமி இவங்கெலாம் வந்து ஆன்லைனில் கூட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஆஃப்லைனில் கூட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரிலாம் போடுறாங்க. டேஃப் இதெல்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லா டெஸ்ட் பேட்சுமே உங்களுக்கு வாங்குகிற மணிக்கு ஒர்த்தாக தான் கொடுப்பாங்க. ஃப்ரீயாகவுமே வந்து நக்கீரன் கொடுக்குறாங்க. நக்கீரன் இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்க்கும் போட்டிருந்தாங்க, தமிழுக்கும் போட்டிருந்தாங்க. அது ஓல்டு கொஷின்ஸ் இருக்கும், யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கும். அதை கூட டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து எல்லாருக்கும் இப்போ டேஃபில் நல்லாயிருக்கு, நான் சுரேஷில் ஜாயின் பண்ணிட்டேன் பட் டேஃபில் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை விட்டுட்டு டேஃபில் போய் ஜாயின் பண்ணுறது, இல்லை இந்த கொஷினையும் வாங்குறது, அந்த கொஷினை கலெக்ட் பண்ணுறது, நிறைய டெஸ்ட்டு போடுறது நல்லது தான். பட் டெஸ்ட்டு மட்டுமே போடணும் அப்படின்ட்டு அதுக்கு மட்டுமே நீங்கள் அதை மட்டுமே
ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கொஸ்டின்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணி வைக்கிறது, ஆன்லைன்லேயும் ஜாயின் பண்ணுறது, ஆஃப்லைன்லேயும் ஜாயின் பண்ணுறது, எங்கெல்லாம் கொஸ்டின் கிடைக்குதோ வாங்கி வைக்கிறது. பட் நம்ம அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் கூட எழுதியிருக்க மாட்டோம். கொஸ்டின்ஸாக மலை மாதிரி கலெக்ட் பண்ணி அடுக்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணாதீங்க. ஒருத்தரை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவங்கள கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க போட்ட ஷெடியூலுக்கு சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி தான் ஷெடியூல் போட்டிருப்பாங்க. அவங்க கொடுத்த ஷெடியூலை வந்து உங்களை முடிக்க வச்சுருவாங்க. ஸோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்கள மட்டும் நம்பி அதை ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது போக சைடில் வேணால் வேறு ஏதாவது இன்னொரு ஏதாவது கொஷின்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதோ அதை சும்மா ஃப்ரீயாக இருக்க டைமில் பாருங்கள் நல்லா இருக்கா என்ன அப்படின்ட்டு. நிறைய கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நக்கீரனில் இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்க்கு யூடியூப்பில் ஃப்ரீ டெஸ்ட் இருந்துச்சு, அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ அவங்க வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ நக்கீரனில் ஜிஎஸ் டெஸ்ட்டு வந்துட்டு ப்ரீவியஸாக போட்டிருக்காங்க. அதை ஒரு 10 monthsக்கு முன்னாடி அதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வந்து 2-3 ஆன்லைனில் யூடியூப் சேனல்லே வந்துட்டு ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து டேட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிவம் ஐஏஎஸ் அகாடமி கூட இப்போ ரீசெண்டாக 9ஆம் தேதியிலேருந்து கூட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு அவங்க டெலிகிராமில் தான் கொஷின்ஸ்லாம் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீயாக நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் மல்டிபிள் சோர்ஸஸை கலெக்ட் பண்ணுறதுல, மல்டிபிள் கொஷின்ஸை கலெக்ட் பண்ணுறதுலவே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஏதோ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், தமிழுக்கு ஒன்று, ஜிஎஸ்க்கு ஒன்று, மேக்ஸுக்கு கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம் கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் வந்து ரெகுலராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு அகாடமி இல்லை ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் 2 தான் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை மட்டும் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி நிறைய சேர்க்கணும் அப்படின்றத யோசிக்காதீங்க. என் ஃப்ரெண்டு வந்து அங்கே ஜாயின் பண்ணியிருக்கா, என்னோட வந்து ரிலேட்டிவ் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்கக்கிட்ட கொஷின் கிடைக்கும், இவங்கக்கிட்ட இந்த சூப்பர் பேட்ச் இருக்குது, இங்கே இவங்கக்கிட்ட ஸ்மார்ட் பேட்ச் இருக்குது, அப்படி இப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவங்ககிட்ட வாங்கலாம் இவங்ககிட்ட வாங்கலாம்னு திங்க் பண்ணாதீங்க. ஃப்ரீயாகவே 2-3 அகாடமி வந்து போடுறாங்க. ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ஜிஎஸ்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஆல்ரெடி போட்டதை கூட யூடியூப்பில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா கொஷின்ஸாக டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. படிக்க டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். அவ்வளோதான். வேறு இதில் பெருசாக நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரெகுலராக படிக்க போகிறீங்க, டெஸ்ட்டு போட்டு பார்க்க போகிறீங்க, ரிவைஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ நான் பிகினர்ஸ்க்கு 90 days ஷெடியூல் போட்டிருந்தேன். அதை யார் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை ஒரு கமெண்ட், நான் இந்த தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து 6 ஷெடியூலாக நான் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு ஷெடியூல் நான் வந்துட்டு மார்க் பேசிஸில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷெடியூலில் ஜிஎஸ் வந்துட்டு பாலிட்டி, செகண்ட் ஷெடியூலில் வந்துட்டு யூனிட் 8, அதாவது முன்னாடி இருந்த யூனிட் 8, அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 6 ஷெடியூல், அதாவது 6 யூனிட் இப்போ இருக்குது, 6 ஷெடியூலாக போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி பிகினர்ஸ் படிச்சிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஷெடியூலில் பாலிட்டியை 15 நாள் முடிச்சிட்டேன், ஃபுல் பாலிட்டியும் முடிச்சிட்டேன் அப்படின்னா 6th to அட்லீஸ்ட் 6th to 10th வரையாவது முடிச்சிருக்கேன் அப்படின்னா செகண்ட் ஷெடியூல் போயிட்டு சைட் பை சைடாக செகண்ட் ஷெடியூலில் யூனிட் 8, அதாவது யூனிட் 8னா முன்னாடி இருந்த யூனிட் 8 தமிழ் சொசைட்டி, அதை வந்து படிச்சுக்கிட்டே சைட் பை சைடாக பாலிட்டியை ரிவைஸ் பண்ணணும். ஆல்ரெடி படித்ததையும் ரிவைஸ் பண்ணணும். அப்போ அந்த ஷெடியூலுக்குரிய போர்ஷனையும் படிக்கணும், டெஸ்ட்டும் போடணும். தமிழும் படிக்கணும், ஜிஎஸும் படிக்கணும், மேக்ஸும் படிக்கணும். ஒரு நாளைக்கு இது 3யுமே டச் பண்ணணும். பொங்கல் இன்னும் வரப்போகிற ஒரு ஃபெஸ்டிவல்னால் பொங்கல் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த பொங்கல் மட்டும் கூட 1 நாளோ 2 நாளோ அதுக்கான லீவை எடுத்துக்கிட்டு ஸ்டடிக்கு வந்து ஒரு 2 நாள் வந்து ஒரு லீவ் விட்டுட்டு 2 நாள் மட்டும் டைம் எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிங்க. 6 மாதம் தான், 180 days தான் இருக்குது. இதை விட்டால் அடுத்து எப்போ எக்ஸாம் வரும்னு தெரியாது. இதே சிலபஸ் தான் இருக்குமா, சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இதே புக்கு தான் இருக்குமான்னா அது நமக்கு தெரியவே தெரியாது. புக்கெலாம் மாற்றிட்டாங்கன்னா நம்ம படிக்கிறது இன்னும் டிஃபிகல்ட் ஆகும். ஸோ அதை யோசிச்சுக்கோங்க. இந்த 6 மாதம் நமக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. வரப்போகிற குரூப் 4ல் கூட வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நமக்கு தெரியாது எவ்வளோ வருன்றது. ஸோ இது வந்து அந்த வேக்கன்சியில் எனக்கு ஒரு போஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த 6 மாதத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு வந்து கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம். டாட்டா பாய்.